நாகை அருகே காக்கழனி அருள்மிகு ஞானம்பாள் சமேத ஸ்ரீ காலசீஸ்வரர் ஆலயத்தில் சுப்பிரமணிய சந்த சத்ரு சம்ஹார யாக பூஜை. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். நாகப்பட்டினம் மாவட்டம் காக்கழனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஞானம்பாள் சமேத ஸ்ரீ காலகஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் விநாயகர், சுப்பிரமணியர், காசி விஸ்வநாத, விசாலாட்சி, சண்டிகேஸ்வரர், வைரவர் உள்ளிட்ட தெய்வங்கள் அருள் பாலித்து வருகின்றனர். கிராம நன்மைக்கும் உலக நன்மை வேண்டியும் 51வது நாளாக சத்குரு சம்ஹார திரிசதி பூஜைகள் நடைபெற்றது. நினைவு நாளை முன்னிட்டு திரிசதி பூர்த்தி மகா யாகம் நடைபெற்றது. முன்னதாக 21 வகையான சமித்து மற்றும் 96 வகையான ஓம் திரவியங்கள், 9 வகையான நவதானியங்கள், பழ வகைகள், பட்டு உள்ளிட்டன கொண்டு மகா யாகமும் தொடர்ந்து சிறப்பு மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமிக்கு மஞ்சள் பொடி, பால், தயிர், பன்னீர், இளநீர், தேன், பஞ்சாமிர்தம் மற்றும் 16 வகையான திரவிய பொடிகள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட கலசம் ஆலயத்தை சுற்றி வலம் வந்து அருள்மிகு சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானைக்கு கலச நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்ட தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து திரிசதி பூர்த்தி மந்திரங்கள் ஓதி மலர்களால் அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை மனம் உருகி வழிபாடு செய்தனர். செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாகை 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நாகப்பட்டினம் செய்தியாளர் RS இளங்கோவன். இப்பொழுது கிராம சங்கல்பமாக நிலத்தமாகவும் மற்றும் பழவர்கள் அனைத்து வகையான பழங்கள், பால், தயிர் போன்ற இலக்காக ஒரு நிலையமாகவும் அவதானியங்கள் ஒரு நிலையமாக 6 நிலையங்களாகவும் எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. அது தொடர்ந்து 6 வகைகளுக்கும் ஈசானம், கற்பூரம், மகனே ஒரு கைவன் தம்பி